வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுல தேசிய மறுமலர்ச்சி, ஐரோப்பியர் வருகை, ஆங்கிலேயருடைய வெற்றி மற்றும் நிர்வாகம், நிலவருவாய் முறை, ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் கல்வி முறை, இந்த 5 டாபிக்ஸ்ல இருந்தும் 2020 இருந்து 2025 வரைக்கும் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, இனி எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அலசல் தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். First question பாருங்க. Why did the social reformers of first half of the 18th century fail to create a movement? அதாவது 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி செகண்ட் ஹாஃப்ல தான் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏன் ஃபெயில், அவங்க அந்த சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணல? Why first half of 18th century was failed அப்படின்னா சோஷியல் கண்டிஷன் வாஸ் நாட் சூட்டபிள். ஆமாங்க, அப்ப அந்த சிஸ்டம், அந்த கண்டிஷன்ஸ் கரெக்டா அமையல, அது ஒரு ரீசன். அடுத்தது பாருங்க. there was no other class supported them. அதர் கிளாஸ் பீப்புள்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணல. they criticized idolatry. அதாவது idolatry அப்படின்னா என்ன அப்படின்னா உருவ வழிபாடுன்னு சொல்லுவோம், சிலை வழிபாடு. அப்ப இது தப்பு. அவங்க சிலை வழிபாட்டையெல்லாம் அவங்க கிரிட்டிசைஸே பண்ணல. ஏன்னா 18th செஞ்சுரியில சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகல. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் அதுக்கான சரியான காரணம். அப்போ அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க, எதனால ஸ்டார்ட் ஆகல, ஃபர்ஸ்ட் 18th செஞ்சுரி ஃபெயில் ஆகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபெயில் ஆகிருச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் ஏ. வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். Which of the following organization initiated for the first time the idea of education through vernacular language in India? அதாவது இந்தியாவில் வெர்னாகுலர் லாங்குவேஜ் அப்படிங்கிறத எந்த ஆர்கனைசேஷன் இனிஷியேட் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. டான் சொசைட்டி. அப்போ டான் சொசைட்டி தான் வெர்னாகுலர் லாங்குவேஜை இனிஷியேட் பண்ணுச்சு. அப்போ ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், இந்தியன் சொசைட்டி, அனுஷ்லான் சமிதி, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனை யார் கொண்டு வருவா அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி கொண்டு வருவார். ஓகேங்களா? இப்போ டான் சொசைட்டியை யார் உருவாக்குனா அப்படின்னா 1902ல். டான் சொசைட்டி எப்போ வரும்னா 1902ல் கொல்கட்டாவில் யார் கொண்டு வருவானா சதீஷ் சந்திர முகர்ஜி தான் கொண்டு வருவார். முகர்ஜி தான் கொண்டு வருவார். இவர் தான் வெர்னாகுலர் லாங்குவேஜ், அதாவது நம்மளுடைய வட்டார மொழியில கல்வி கற்கணுங்கிறத சொல்லுவாங்க. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனை யார் கொண்டு வரா? தாதாபாய் நவ்ரோஜி. அனுஷ்லான் சமிதி அப்படிங்கிறது ஒரு ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது. ஹூ ஃபார்ம் த டான் சொசைட்டி? அதை இதுலேயே இருக்குங்க பாருங்க, சதீஷ் சந்திர முகர்ஜி. அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஹூ ட்ரைடு டு கனெக்ட் இந்தியன் நேஷனலிசம் வித் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்? இந்தியன் நேஷனலிசத்தை நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய பண்பாடு, சமய நடவடிக்கைகளோட இணைத்தவர் யார் அப்படின்னு கேட்டா ராதா குமுத் முகர்ஜி அப்படிங்கிறவர் தான் நினைச்சிருப்பாரு. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்ன கொண்டு வந்திருப்பாரு? விடோ ரீமேரேஜ் ஆக்ட கொண்டு வந்திருப்பாரு. விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 கொண்டு வந்திருப்பாரு. ரவீந்திரநாத் தாகூர் நமக்கு தெரியும், அவர் ஒரு ரைட்டர், போயட். ராஜாராம் மோகன் ராய் தான் பிரம்ம சமாஜ் கொண்டு வந்திருப்பாரு இல்லையா? அப்போ ராதா முகுத் முகர்ஜி. மற்ற 3 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணாலே நமக்கு இதுல ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. தியோசபிக்கல் சொசைட்டினாலே யாரு? மேடம் பிளவட்ஸ்கி. சுத்தி மூவ்மெண்ட், அதாவது கோ பேக் டு வேதாஸ்னு யார் சொன்னா? தயானந்த சரஸ்வதி. அடுத்து ராமகிருஷ்ணா மிஷன் 1897, இது யார் ஃபவுண்ட்? விவேகானந்தர். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வள்ளலார் 1865. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? எந்த ஆப்ஷன் வரும்? ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அப்ப ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்து பாருங்க. இன் AD 1894 காசி நாகரி பிரச்சரிணி சபா வாஸ் ஃபவுண்டட் இன் மெட்ராஸ். ஓகேவா? அப்போ இந்த சபா எங்க உருவாக்குனாங்க? மெட்ராஸ்ல உருவாக்குனாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இனி கேள்வி இந்த வருஷத்துல இருந்து கூட கேட்கலாம். ஓகேங்களா? 1893ன்னு ஒரு சில இடங்கள்ல இருக்கு, ஆனா நம்ம 1894ன்னு புக் கண்டென்ட் இருக்கும்போது அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஃபவுண்டர் யாருன்னா ஷியாம் சுந்தர் தாஸ் அப்படிங்கிறவர் தான்
உருவாக்கியிருப்பாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா வாரணாசியில் இருக்கும். அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல உருவாக்குனதா ஷியாம் சுந்தர் தாஸ் அப்படிங்கிறவர். இதோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க அப்படின்னா 1893ல உருவாக்கும் போது வாரணாசி, 1894ல மெட்ராஸ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. பிரார்த்தன சமாஜ் அதான் ஆத்மராம் பாண்டுரங் 1867. சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1865. பிரம்ம சமாஜ் 1828 ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜ் தயானந்த சரஸ்வதி 1875. நமக்கு ஆப்ஷன் அப்போ எது வரும்? டிக்கு 2. டிக்கு 2 எங்கே போகிறோம்? இங்கே வரோம். அப்போது ஏக்கு 4. இப்போ இதுதான் சி தான் ஆன்சர். அடுத்தது வாங்க போகலாம். மேட்ச் த ஃபாலோயிங். அகெயின்ஸ்ட் த ப்ராக்டிஸ் ஆஃப் சதி. சதியை ஒழிக்கணும்னு சொன்னது பிரம்ம சமாஜ் 1829. யாரு? ராஜாராம் மோகன் ராய் இல்லையா? வில்லியம் பெண்டிங்கோட உதவியோட எப்போ அது சதி அபாலிஷன் ஆக்ட் வருது? 1829ல. அடுத்தது சர்வீஸ் டு த மேன் இஸ் சர்வீஸ் டு த காட்னு யார் சொல்லுவா? ராமகிருஷ்ணா மிஷன் இல்லையா? அப்போ என்கரேஜ் த இன்டர்காஸ்ட் மேரேஜ் அமங் டிஃப்ரெண்ட் கேஸ்ட் யார் எது வரும் அப்படின்னா பிரார்த்தனா சமாஜ். அப்போ டிக்கு 1 ஏக்கு 2. டிக்கு 1 ஏக்கு 2 எங்கே ஆப்ஷன் இருக்கு? இங்கே இருக்கு. பிக்கு 3. பிக்கு 3 தான் சொன்னோம். ஆரிய பல்வேறுபட்ட சாதிகளுக்கு இடையே கலப்பு திருமணத்தை வந்து ஆரிய சமாஜ் ஊக்குவிக்கும். கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா இந்தியர்களுக்கேன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரம்ம சமாஜ் வந்து தீண்டாமைக்கு எதிராக பிரார்த்தனா சமாஜ் ஆத்மராம் பாண்டுரங் வந்து அன்டச்சபிளுக்கு எதிராக போராடி இருப்பாங்க. யாரு அப்படின்னா ஆரிய சமாஜ். ஆரிய சமாஜ் வந்து தீண்டாமைக்கு எதிராக போராடிப்பாங்க. பல்வேறு சாதிகளுக்கு இடையே கலப்பு திருமணத்தை வந்து ஊக்குவிச்சது யார் அப்படின்னா பிரார்த்தனா சமாஜ். ஆத்மராம் பாண்டுரங் வந்து ஊக்குவிச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, அலிகர் மூமெண்ட். அலிகர் மூமெண்ட் அப்படிங்கிறது முஸ்லிம்ஸ்க்கான, இது எல்லாமே முஸ்லிம்கான மூமெண்ட். அலிகர் மூமெண்ட்ல யார் வருவா? சையத் அகமது கான் வருவார். அப்போ ஏக்கு 4 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏக்கு 4 எங்க இருக்கு பாருங்க? ஏக்கு 4 எல்லாமே ஏக்கு 4 தான். அடுத்தது பாருங்க, அகமதியா மூமெண்ட் மிர்சா குலாம் அகமது. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்று தான். அடுத்தது தியோபந்த் மூமெண்ட் முகமது காசிம் நனோட்டபி. இப்போ டிக்கு 1. அடுத்தது நுமானி. இது வந்து அப்போ நமக்கு சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்ல ஹிந்துவில் வரக்கூடிய சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட், இஸ்லாமிக் சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட், அதே மாதிரி சீக் ரீஃபார்ம் மூமெண்ட். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு போகணும். அதே மாதிரி ரீஃபார்ம் சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்டையே நம்ம எப்படி பிரிப்போம்னா ரீஃபார்ம் மூமெண்ட்டாகவும் அது இருக்கலாம், ரிவைவலிஸ்டாகவும் இருக்கலாம். இப்போ ஆரிய சமாஜ் எல்லாம் ஹிந்து கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அது ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். பிரம்ம சமாஜ் ரீஃபார்ம் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இட் இஸ். ஓகேங்களா? அப்போது பாருங்கள், டிக்கு 1 பிக்கு 3 இங்கே இருக்கு ஆன்சர் பி. ஹூ அமங் த ஃபாலோயிங் ஃபவுண்டட் இந்தியன் சோஷியல் ரீஃபார்மர் இன் 1890 அப்படின்னா KN நடராஜன். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். பிரம்ம சமாஜ் எப்போ வந்துச்சு? 1828. பிரார்த்தன சமாஜ் 1867. ஆரிய சமாஜ் 1875. இது 1880ஸ்ல வந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்தது 1 பிரம்ம சமாஜ் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அடுத்தது பிரார்த்தன சமாஜ் 3. அடுத்தது 4. கடைசியாக தான் 3. அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது டி. பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னாலே நமக்கு யார் வந்துருவாங்க? TM நாயர். அடுத்தது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஈவே ராமசாமி. சத்யசோதக் மூமெண்ட், சத்யசோதக் சமாஜ் யார் வருவா? சத்யசோதக் மூமெண்ட்டுக்கு யார் வருவா சொல்லுங்க? சத்யசோதக் மூமெண்ட்னா ஜோதிராவ் புலே. அது ஒரு சமாஜா உருவாக்குனது யாருன்னா ஷானு மகாராஜா. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்தது இது அகலி மூமெண்ட். அகலி மூமெண்ட்டுங்கிறது சிக்ஸ்க்கான மூமெண்ட். அது சிங் சபா மூமெண்ட்டோட ஒரு ஆஃப் ஷூட் தான், மறு உருவாக்கம் தான் அகலி மூமெண்ட்.
அடுத்தது பாருங்க, பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் வந்து ராஜாராம் மோகன் ராய். எஸ்என்டிபி அப்படின்னா ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன், அதுலேயே இருக்கு. எஸ்என்டிபிங்கிறது கேரளாவில் உருவான நாராயணகுரு. எதுக்காக உருவாக்குனாங்கன்னா ஈலுவாசுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக. ஜஸ்டிஸ் பார்ட்டி நடேசன், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இவி ராமசாமி. அப்போ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பி. Who was responsible for establishment of Asiatic Society of Bengal in 1784? வில்லியம் ஜான்ஸ். ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்காலை வந்து உருவாக்குனது யாரு? வில்லியம் ஜான்ஸ். ரீநேம்ட் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் இந்த இயர். எந்த வருஷம் உருவாக்குறாங்க பாருங்க, சேஞ்ச் பண்ணி ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால்னு 1936 உருவாக்குறாங்க. அடுத்தது பாருங்க, ஹிந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் எப்போ? 1856. ஓகேங்களா? அடுத்தது பெங்கால் சதி ரெகுலேஷன் ஆக்ட். கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், இது வந்து 1918. ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், இது 1920s வரும், 24 வரும். இப்போ இது தப்பு. இப்போ 1 2 தான் கரெக்டு. எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஹிந்து நான் பிராமின் அசோசியேஷன் வந்து 1909 வரும். 1909 வரும். 1909. அடுத்தது பாருங்க, சாரதா ஆக்ட் ரைஸ் மினிமம் ஏஜ் வந்து 14 உயர்த்தும். பெண்களின் வயதை வந்து ரைஸ் பண்ணும். பிசி பால் தான் வந்து இந்தியன் கல்ச்சுரல் ரெனைசன்ஸுடைய ப்ரொஃபெட் அப்படிம்பாங்க. பல்கிம் சந்திராவை தான். இது வந்து குரூப் 2 குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் வாங்க. மேட்ச் த ஃபாலோயிங். விமன்ஸ் லிபரேஷன் மூமெண்ட், யூட்டோபியன் மூமெண்டா, ஆன்டி ஹிந்தி மூமெண்டா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து ஒரு ரீஃபார்ம் மூமெண்ட். இது வந்து எக்ஸாக்ட் ஐஎன்எம் கொஸ்டின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு சோஷியாலஜி கொஸ்டின். இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது ரேர் தான், நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சோஷியாலஜி, அதாவது இது எக்ஸாக்ட் டிஎன்பிசியில் கேட்டிருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸாமில் கேட்ட எக்ஸாம், சோஷியாலஜி ரிலேட்டடாக. அதனால் இந்த மாதிரி கேள்விகள் வர்றது வந்து ரேர் தான் நம்மளுடைய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல். பாருங்கள், ரீஃபார்ம் மூமெண்ட் அப்படிங்கிறது விமன்ஸ் லிபரேஷன் மூமெண்ட்டுங்கிறது ஒரு ரீஃபார்ம் மூமெண்ட். கரெக்டு. அதே மாதிரி ரெவல்யூஷனரி மூமெண்ட் வந்து பிரம்ம சமாஜா அப்படின்னா இல்லை, பிரம்ம சமாஜ் வந்து ஒரு ரீஃபார்ம் மூமெண்ட். அதே மாதிரி ஆன்டி ஹிந்தி மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு விஷயத்தை நம்ம எதிர்க்கிறோம், ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட். அப்போ 1 2 தான் கரெக்டு, மற்றதெல்லாம் தப்பு. அடுத்தது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ். ரீசன் ஃபார் கம்யூனல் வயலன்ஸ்க்கு என்ன காரணம்? அதாவது மார்க்சிசம் அப்படின்னாலே எக்கனாமி தான். அப்போ எக்கனாமிக் டிப்ரிவேஷன். அடுத்தது ரிலீஜியஸ் எக்ஸ்பர்ட்ஸ். அங்கே ரிலீஜியம் இருந்தாலே ஃபண்டமெண்டலிசம் இருக்கும். பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எதை பற்றி பேசுவாங்க? பவர் ஸ்ட்ரகிளை பற்றி தான் பேசுவாங்க. ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன் தான் சோஷியாலஜிஸ்ட் பேசுவாங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் பார்க்கலாமா? டிக்கு 1, டிக்கு 1, ஏக்கு 2 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். எஸ், ஏக்கு 2, டிக்கு 1. அடுத்தது சிக்கு 4, சிக்கு 4. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 23rd. Choose the right matches. Which of the following is correctly paired? ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜ் கரெக்டு. பிரார்த்தனா சமாஜ் தப்பு, ஆத்மராம் பாண்டுரங் தான் கரெக்டு. ஆரிய சமாஜ் தயானந்த சரஸ்வதி கரெக்டு. பிரார்த்தனா சமாஜ் ஆத்மராம் பாண்டுரங். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் இதை யார் உருவாக்கியிருப்பா சொல்லுங்க? ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷனுடைய ஃபவுண்டர் 1827 சுவாமி விவேகானந்தர் தான் உருவாக்கியிருக்காரு. அப்புறம் ஏன் இதை தப்புன்னு போட்டிருக்காங்க? இதுவும் வரும். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் இது கரெக்டு தான், ஆனால் அது ஆப்ஷன்லேயே இல்லை. கொஸ்டின் எனக்கு சரியான பொருந்தும் வகையை தேர்ந்தெடுக்கவும் இதை கேட்டிருக்காங்க. ரைட் மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட்லி பேர்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதில்
எது மட்டும் தப்பு? 2 மட்டும்தான் தப்பு, மற்றதெல்லாம் கரெக்டு. அவங்களுடைய லைஃப் பீரியடு இதில் வந்து பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் இதுதான் வரும். ஓகேங்களா? அப்போ இதை வச்சே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏக்கு 4 அப்படின்னாலே இதுதான் ஆன்சர். நம்ம மற்ற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது வாங்க, அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் தான் ஃபவுண்டர் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டியா? இல்லை, இன்கரெக்ட்லி பேடு. எது இன்கரெக்ட்லி பேடு? இது கரெக்ட்லி பேடு. கரெக்டா? இல்லை, அன்னி பெசன்ட் வந்து இன்கரெக்ட்லி, தவறாக எது மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அன்னி பெசன்ட் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியோட ஃபவுண்டர் கிடையாது. அவங்க வந்து அடையார் இதற்கு தான் ஹெட்டாக வந்திருப்பாங்க. ஃபவுண்டர் ஆஃப் நியூ இந்தியா நியூஸ் பேப்பர் யார்? அன்னி பெசன்ட். கோபாலகிருஷ்ண கோகலே கிடையாது. அப்போ இது ரெண்டுமே இன்கரெக்ட்லி மேட்ச்டு. இதுவும் தப்பு. அப்போ இது ரெண்டும் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. மற்றதெல்லாம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விடோ ரீமேரேஜ் ஆக்டுக்கு காரணம். அதே மாதிரி ஃபவுண்டர் ஆஃப் நம்தாரி மூமெண்ட்டும் யாருன்னா பாபா ராம்சிங் தான். Which one of the following is not a trait of caste system? சாதிய கட்டமைப்பினுடைய கூறுகளில் இல்லாதது எது? allows free movements with other layers. இதுதான் வந்து ஃப்ரீ மூமெண்ட்ஸ் பற்றி அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க சாதிய கேஸ்ட் சிஸ்டமில். அப்போ இதுதான் கரெக்டு. ஹைரார்கியல் சிஸ்டம், செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க, ஸ்டேட்டஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த இதை பற்றி ஃப்ரீ மூமெண்ட்ஸை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. கேஸ்ட் சிஸ்டம் அதோடைய ட்ரைட் கிடையாது. இதெல்லாம் சோஷியாலஜி ரிலேட்டடாக வர கொஸ்டின்ஸ் தான். பாருங்கள், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னாலே நம்ம இவி ராமசாமின்னு போட்டுருவோம். அடுத்தது சத்யசோதக் சமாஜ் மூமெண்ட்னா ஜோதிராவ் பூலேன்னு போட்டுருவோம். அடுத்தது சுத்தி மூமெண்ட்னா தயானந்த சரஸ்வதி. ஸ்ரீ ஷாகு மகாராஜா வந்து நான் பிராமின் மூமெண்ட். நான் பிராமின் மூமெண்ட் வந்து ஜோதிராவ் பூலே. பாருங்க, ஏக்கு 1. நான் பிராமின் மூமெண்ட் ஜோதிராவ் பூலே. சத்யசோதக் சமாஜ் மூமெண்ட் அப்படின்னா மகாராஜ், ஷாகு மகாராஜ் வரும். ஷாகு மகாராஜ். அப்போ 1 2 3 4. பாருங்க, அபாலிஷன் ஆஃப் சதி ஈஸியாகவே கேட்டுட்டு இருக்காங்க. ரகுராம் ராஜன். டெம்பிள் என்ட்ரி ஃபார் தலித். தலித்துக்கு டெம்பிள் என்ட்ரி பற்றி பேசுனது யாரு? அம்பேத்கர். விடோ ரீமேரேஜுக்கு ஈஸ்வர் சந்திர சத்யா. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் தந்தை பெரியார். அப்போ ஆன்சர் பாருங்க, ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. ரெவல்யூஷனரி மூமெண்ட் வந்து மெயின்லி சொசைட்டியை ரீஆர்கனைஸ் பண்ணணுங்கிறக்காக கொண்டு வந்தது. ரெசிஸ்டன்ட் மூமெண்ட்ஸ் வந்து சேஞ்சஸை ரெசிஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஹிந்தியை திணிக்கிறோன்னா அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சில ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்ஸ் முஸ்லீம்ஸில் கொண்டு வந்தாங்க. அந்த ஃபர்தா சிஸ்டத்தையெல்லாம் ஃபர்தா சிஸ்டம்ங்கிறது எங்கள் மதத்தோட ஒரு பார்ட்டு. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம். எங்களோட தலைமுடி வெளியில் தெரியக்கூடாது, அது எங்களோட மதத்தோட ஒரு பார்ட்டு. அதெல்லாம் தான் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், social movements have varied in scope. Many movements are limited to local policies while others have been international in their focus. அதாவது ரெண்டோடைய மீனிங்கும் கரெக்டு தான், போத் ஆர் ட்ரூ. பட் ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ரீசன் இது கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது கூற்று காரணம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அப்போ நம்ம அதை ரீட் பண்ணி அதோட கோர் ஐடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ப்ரிலிமினரி ஸ்டேஜ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் சோஷியல் மூமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு அன்ரெஸ்ட் ஸ்டேஜ். அன்ரெஸ்டாக இருக்குது, அமைதியின்மை நிலை தான் ஒரு சமூக இயக்கத்தினுடைய ஆரம்ப நிலை. பாருங்கள், ரீஃபார்ம் மூமெண்ட், பிரம்ம சமாஜ், ரிவைவலிஸ்ட் மூமெண்ட், ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட். ஆன்டி ரிசர்வேஷன் மூமெண்ட், ரிசர்வேஷனுக்கு எதிரான மூமெண்ட் அப்படிங்கிறது எது வரும்? பாருங்க, பிரம்ம சமாஜ்ங்கிறது ஒரு ரீஃபார்ம் மூமெண்ட். டிக்கு 3 கரெக்டு. அதாவது ஆன்டி ரிசர்வேஷன் மூமெண்ட்ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் கரெக்டு. ஆனால் பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது ஒரு ரீஃபார்ம் மூமெண்ட் தான், நாட் அ ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். இது செக் பண்ணணும். இந்த கொஸ்டின் நம்ம செக் பண்ணலாம். இது கரெக்டு.
பிரம்ம சமாஜ்ங்கிறது ஒரு ரீஃபார்ம் மூமெண்ட். ஆன்டி ரிசர்வேஷன் மூமெண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் தான். ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ல எது வரும் அப்படின்னா ஆரிய சமாஜ் வரும். ஐரோப்பியர் வருகை பாருங்க. விச் யூரோப்பியன் நேஷன் ஃபர்ஸ்ட் வந்தாங்க? போர்ச்சுகல். அது நமக்கு தெரியும், ஈஸியான கொஸ்டின். முகல் கோர்ட்டில் பிரிட்டிஷ் அம்பாசிடராக யார் இருந்தாங்கன்னா தாமஸ் ரோ. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபோர்ட் யார் பில்ட் பண்ணான்னா ஜார்ஜ், ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். அடுத்தது தாமஸ் ஸ்டீவன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாதர் எந்த ஏரியாவுக்கு வந்து 40 இயர்ஸ் இருந்திருப்பாருன்னா கோவாக்கு வந்து இருந்திருப்பார். அடுத்தது பாருங்க, ஹூ ப்ராட் டொபாக்கோ? டொபாக்கோ போர்ச்சுகீஸ் தான் கொண்டு, சில்லியும் டொபாக்கோ போர்ச்சுகீஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கட்டப்பட்ட ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச் எது அப்படின்னா செயின்ட் மேரிஸ் சர்ச். அடுத்து ஆங்கிலேயர் வெற்றி மற்றும் நிர்வாகம். If the battle of Plassey was considered to be beginning of British rule, then by which battle அந்த இந்தியாவோட கான்கஸ்டே முடிஞ்சது அப்படின்னா பேட்டில் ஆஃப் கிர்கி. யான் டபு எங்க வரும் அப்படின்னா ஆங்கிலோ பர்மீஸ் வார்ல வரும். ஓகேங்களா. பேட்டில் ஆஃப் பானிபெட்ல வந்து ஃபர்ஸ்ட் பானிபெட், செகண்ட் பானிபெட், தேர்ட் பானிபெட்னு வரும். பேட்டில் ஆஃப் கிர்கியில தான் வந்து அது முடியும். ஓகேவா. ஆர்காட், பேட்டில் ஆஃப் ஆர்காட் வந்து கர்நாடிக் போர்ல வரும். அடுத்தது பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா வாஸ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அது நமக்கு தெரியும், கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. அடுத்தது விச் கவர்னர் அண்டர் பிரிட்டிஷ் ரூல் இஸ் கால்ட் அஸ் அ கான்டினென்டல் எம்பரர்னு சொன்னது ராபர்ட் கிளைவ் தான். இரட்டை ஆட்சி முறையை உருவாக்கியிருப்பாரு. அவர் வந்து வங்காளத்தின் புலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ராபர்ட் கிளைவ், கான்டினென்டல் எம்பரர். விச் ஆர் த ஃபாலோயிங் யூரோப்பியன் வார் இஸ் அசோசியேட்டட் வித் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் அப்படின்னா 7 years வார். 1757லேருந்து 1833 வரைக்கும் எல்லாமே இதில் வர எல்லா ஆப்ஷன்ஸுமே வரும். இந்தியாவில் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ், சோஷியல் குரூப்ஸில் ஹைரார்கி, கேஸ்ட் சிஸ்டம் இருந்துச்சு, வில்லேஜ் எக்கனாமி உடைய பன்முகத்தன்மை போயிருச்சு, தற்சார்பு தன்மை போயிருச்சு, செல்ஃப் சஃபிஷியன்சி போயிருச்சு. ஸோ இவை அனைத்தும் ஆன்சராக வரும். நேம் த பாலிசி ஆஃப் லார்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் டு கிரியேட் பஃபர் சோன்ஸ், அதான் ரிங் ஃபென்ஸ் பாலிசி. டாக்ட்ரைன் ஆஃப் ஃபிளாப்ஸ் வந்து யாரோடது சொல்லுங்கள்? அதாவது சப்சிடரி அலையன்ஸ் வந்து வெல்லஸ்லியோடது. டாக்ட்ரைன் ஆஃப் ஃபிளாப்ஸ் யாருடையது? டல்ஹௌசி இல்லையா. அடுத்தது பாருங்க, டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிறது பொதுவான பாலிசி. ட்ரீட்டி ஆஃப் பெசைன் யாருக்கு வரும்னா பாஜிராவ் டூக்கும் வெல்லஸ்லிக்கு இடையில போட்டிருப்பாங்க. மகாராஷ்டிரா மராத்தா வாரில் அது வரும். அடுத்தது ட்ரீட்டி ஆஃப் மேங்களூரு 1784, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் 1765, ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஓகே, இது வந்து தேர்ட் கர்நாடிக் வாரில் போகிறதான் ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் வந்து இரட்டை ஆட்சி முறையை தோற்றுவித்தது. In which year was Vernacular Press Act was passed by 1878 Lord Lytton? அதை தூக்குனது லார்ட் ரிப்பன். அடுத்தது போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி 1902 போட்ட ஒரு கமிஷன் தான் ஃப்ரேசர் கமிஷன். அடுத்தது பாருங்க, லார்டு விஸ்கவுண்ட் பீல் அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், இப்போ சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம், அப்போ சென்ட்ரல் ப்ராவின்ஸ் கிடையாது, ஃபிஸ்கல் ரிலேஷன்ஷிப்காக போட்டது தான் லார்டு விஸ்கவுண்ட் பீல் கமிட்டி 1931. Read the following assertion and reason and choose the correct answer from the code given below. Anvaruddin, the Nawab of Carnatic, sent an army to fight against French in 1746. And Dupleix, the French governor, அவர் வந்து அந்த மெட்ராஸை சரவுண்ட் பண்ணுறோங்கிறத failed to keep. அதாவது பாருங்க, கர்நாடகினுடைய நவாப் அன்வருதீன் வந்து பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்து போரிட 1846 ஒரு படையை அனுப்பினார். மெட்ராஸ் கைப்பற்றப்பட்ட பிறகு அதை நவாப்பிடம் ஒப்படைப்பேன் என்ற வாக்குறுதியை பிரெஞ்சு கவர்னர் நிறைவேற்ற என்ன பண்ணியிருப்பாரு? தவறி இருப்பாரு. இது ரெண்டுமே கரெக்டு. அடுத்தது வாங்க, நில வருவாய் கொள்கை. இது ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். மோட் ஆஃப் ரெவன்யூ கலெக்ஷனை வந்து ரயத்வாரி சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துனது யாருன்னா 1820s தாமஸ் மன்ரோ. எவ்ரி ரெஜிஸ்டர்டு லேண்ட் ஹோல்டர் இஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டியர், அது சொல்றது ரயத்வாரி சிஸ்டம்.
அடுத்து who favored the permanent settlement யார் அப்படின்னா but urged that government should fix the minimum rent to be paid by each cultivator. அந்த பர்மனன்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் 17 பர்மனன்ட் சிஸ்டம் வந்து 1796 வரும் பர்மனன்ட் செட்டில்மெண்ட். பட் த கவர்மெண்ட் ஷுட் ஃபிக்ஸ் த மேக்ஸிமம் ரெண்ட், அதாவது இது கவர்மெண்ட் வந்து அந்த ரெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னது ராஜாராம் மோகன் ராய். அடுத்து ஜமீன்தாரி சிஸ்டம் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை லார்ட் கார்ன்வாலிஸ். ஓகேங்களா. 17 பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்னாலும் ஜமீன்தாரி சிஸ்டம்னாலும் ஒன்று தான். 1796. The Mahalwari system was introduced by William Penting. Mahalwari system was introduced in 1833. Owner of the land is government in Mahalwari system. The village committed was held responsible for a collection of taxes in Mahalwari system. அப்போ இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க தப்பு. ஓனர் ஆஃப் த லேண்ட் இஸ் நாட் கவர்மெண்ட், மஹல்ஸ். அந்த வில்லேஜ் ஹெட்டு தான் கலெக்ட் பண்ணுறாங்க, வில்லேஜ் தான் ஓனர். அந்த வில்லேஜுக்குன்னு பொதுவான ஒரு லேண்ட் இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணுறது வில்லேஜ் ஹெட், அதவங்கள தான் மஹல்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இது மட்டும்தான் தப்பு. அடுத்தது பாருங்க, the whole village was treated as a unit as far as payment of the land. அது மகள்வாரி. The small scale industry of India was ruined due to attitude of Britishers. British government declared the policy of free trade in the year 1833. Correct. Both are true and correct explanation. First modernized jute industrial unit was established in Rishra. In India, which land tenure system introduced Permanent Settlement Act? The landlordக்கும் டெனண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் வந்து டிசைட் பண்ணுச்சு. அடுத்தது ஆங்கிலேயருடைய ஆட்சியில் கல்வி முறை என்னன்னு பார்க்கலாம். மெக்காலே ஆர்கியூட் ஃபார் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். கரெக்டு. அது எப்போ வரும்னா மெக்காலே மினிட் 1833 ஆங்கிலிசிஸ்டுக்கும் அதாவது இங்கிலீஷா இல்லை வேர்சஸ் வெர்னாக்குலர் லாங்குவேஜா அப்படிங்கிற பிரச்சனை வரும். Macaulay intention was to educate the people of India not in Sanskrit or Persian language. Correct. ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது தேர்டு மைசூர் வார் எப்போ நடக்குது? தேர்டு மைசூர் வார் வந்து வுட்ஸ் டிஸ்பேட்ச் 1854, ஹண்டர் கமிஷன் 1882, தேர்ட் மைசூர் வார் 1790, ரயத் வாரி சிஸ்டம் 1820. வுட்ஸ் டிஸ்பேட்ச் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி எஜுகேஷனில் கொண்டு வந்து மேக்னா கர்ட்டான்னு சொல்கிறோம். அதுதான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அது 4 பீரியடாக பிரிச்சுதா? ஆனால் ஆமாம். வுட்ஸ் டிஸ்பேட்ச் வந்து 1854, இதான் மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்ட். அப்போ இது மட்டும்தான் தப்பு. அடுத்தது பாருங்கள், choose the correct answer. Education in British rule can be divided into 4 periods as follows. Yes, 4 பீரியட். இந்த 4மே கரெக்டு தான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்டைரக்ட்லி ஹெல்ப் தி இந்தியன் டு தயர் அப்லிட்மெண்ட். எப்படியெல்லாம் இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணாங்க? எல்லாமே தான். அதில் தேர்டு ஒன் மட்டும் வராது. ஏன் தேர்டு ஒன் அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்துக்கு உதவியது. பாடசாலைகளை நாடெங்கிலும் நிறுவியதன் மூலம், புதிய தொழிற்சாலைகளை, தேவாலயங்களை நிறுவியதன் மூலம். சர்ச்சுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது ஒன்று உள்ளே வந்து தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் ஸ்ப்ரெட் ஆச்சு. அவங்க டிப்ரெஸ்டு கிளாஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க, மெடிக்கல் எய்டு கொடுத்தாங்க, டிரான்ஸ்போர்ட்டை ஏற்படுத்தினாங்க. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வராது. சர்ச்சுக்கும் நம்மளோட அப்லிட்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது ஒரு மதம் சார்ந்த ஒரு ஆலயம், அவ்வளவுதான். அடுத்தது குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்குறாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு ரேலே கமிஷன். ஏன் ரேலே கமிஷன்? ரேலே கமிஷன் எப்போ வந்துச்சு? 1902. சாட்லர் கமிஷன் 1919. சில இடங்களில் 1917 இருக்கு. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ராதாகிருஷ்ணன் கமிஷனுக்கு அப்புறம் ரெக்கமெண்டேஷனில் வந்தால் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் 1950s.
அப்போது ஆன்சர் ஏ. அடுத்தது பாருங்க, மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 1837. பிரசிடென்சி காலேஜ் பச்சையப்பா காலேஜ். சிக்கு 1. சிக்கு 1 அப்படின்னாலே நம்ம இங்கே ஆன்சர் வந்துடும். மெட்ராஸ் மருத்துவப்பள்ளி 1835, மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி 1837, பிரசிடென்சி காலேஜ் தான் கடைசியாக இது இருக்கும். பிரசிடென்சி காலேஜ் வந்து 1840 வந்திருக்கும். பச்சையப்பா தான் கடைசியாக வந்தது 1842 வந்திருக்கும். அறிஞர் அண்ணா பச்சையப்பா காலேஜில் ஒர்க் பண்ணியிருப்பாரு, படிச்சிருப்பாரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5 டாப்பிக்லேருந்தும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாங்கன்னு பார்த்துருக்கோம். எப்போவுமே சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும். சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்டில் அதில் ஹிந்து ரீஃபார்ம், இஸ்லாமிக் மூமெண்ட், இஸ்லாமிக்ஸத்தை ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்தது ஹிந்து. அடுத்தது சீக் மூமெண்ட். இதை நல்லா பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் எஜுகேஷன் எப்படியெல்லாம் டெவலப் ஆச்சு, 1770s ஸ்டார்ட் ஆகி 1947 வரைக்கும் என்னென்ன மாற்றம் வந்துச்சு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் இருந்து நம்மளுடைய நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வரைக்கும் என்னென்ன மாற்றம்லாம் வந்துச்சுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி நில வருவாய் முறை வந்து ஈஸி தான், 3 தான் இருக்குது. அதாவது சமீன்தாரினாலும் ஒன்று தான், பர்மனண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்னாலும் ஒன்று தான். அடுத்தது மகள்வாரி, அதுக்கு முன்னாடி ரயத் வாரி வரும். இந்த 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, யார் கொண்டு வந்தா, எந்த ஏரியாவில் கொண்டு வந்தாங்க. இப்போ ரயத் வாரியெல்லாம் மெட்ராஸ் ரீஜியனில் கொண்டு வந்தாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு போகணும். அடுத்தது ஆங்கிலேயர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடர்ஸாக வந்து எப்படி அவங்க வந்து நாடு பிடிக்கும் கொள்கையை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 1857 ரிவோல்ட் வரைக்கும் இருக்கிற என்னென்ன வாரெல்லாம் நடந்துச்சு, ஒவ்வொரு வாரில் வர பேட்டில் என்ன, பேட்டிலுக்கும் வாருக்கு என்னென்னா நிறைய பேட்டில் சேர்ந்தது ஒரு வார். அப்போ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க எப்படி ஒரு வியாபாரிகளாக வந்து ஆட்சியாளர்களாக மாறினாங்க அப்படின்னு. இப்போ இதுதான் கோர் ஐடியா. இந்த மெயின் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இதிலிருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. பழைய கொஸ்டின் வந்து நமக்கு ஒரு மாடல், இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாம். ஹிஸ்ட்ரி பொறுத்தளவு எப்பவுமே நிறைய கொஸ்டின் பழைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். ஒன்று பர்சனாலிட்டி கேட்பாங்க, ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு மூமெண்ட்டோ கொடுத்துட்டு அதோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்பாங்க, இல்லை இயர் கேட்பாங்க, இல்லை அதோட கோர் ஐடியா என்ன அப்ஜெக்டிவ்காக என்ன பர்பஸ்க்காக அது உருவாச்சுன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.